अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே भवतु मम परस्मिन् क्षेमुषी भक्तिरूपा श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானை குறித்தும் பிராட்டிமார்களை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் அவனுடைய அடியார்களான நித்தியசூழலை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்கிறார். ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சுதர்சனாழ்வானை பற்றி 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்தவர். அடுத்தபடியாக கருடாழ்வானை பற்றியும் 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். ஒன்று கருட பஞ்சாஷத், மற்றொன்று கருட தண்டகம். இந்த கருட பஞ்சாஷத் என்கிற ஸ்தோத்திரத்திலே கருடனை பகவானாகவே தெரிவிக்கிறார். அதாவது பகவான் விஷ்ணுவே கருட வடிவிலேயும் எழுந்தருளியிருக்கிறான் என்று இது மகாபாரதத்திலே சொல்லப்படுகிறது. விஷ்ணு கருடன் என்றே மகாபாரதத்திலே அப்படி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பகவானே கருடனாக அவதரித்து அது சில விஷயங்களை தான் அனுஷ்டித்து காட்ட வேண்டும் என்பதற்காக அப்படி கருடனாக வந்து அவதரித்தான். பகவானே நரனாக நாராயணனாக அவதரித்தான். நாராயணன் என்பவன் ஆச்சாரியன், நரன் என்பவன் சிஷ்யன். ஆனால் சிஷ்யனாய் நின்னது சிஷ்யன், அதே பகவானே சிஷ்யனாயும் இருந்தான், பகவானே ஆச்சாரியனாயும் இருந்தான் என்று சொல்லுவது போல பகவானே கருட, அதாவது விஷ்ணுவாக தாங்கப்படுபவனாகவும் அதே பகவானே விஷ்ணுவ கருடனாக தாங்குபவனாகவும் இருந்தான் என்றும் இப்படியெல்லாம் சொல்லப்படுவதுண்டு. அதையெல்லாம் கருத்திலே கொண்டு இந்த 4வது ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் கருடனையும் பகவானையும் ஒரே மாதிரியான சொற்களாலே சொல்கிறார். அதில் அப்படிப்பட்ட கருடன் நமக்கு பரபிரம்மத்தினுடைய அருகிலே இருக்கக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்தட்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். யோயம் தத்தே ஸ்வனிஷ்டம் வஹனமபி வரஹ ஸ்பர்ஷிதோ ஏன யஸ்மை யஸ்மாத் யஸ்யாவஹ ஸ்ரீர்விதததி பஜனம் யத்ர யத்ரேதி சந்தஹ பிராயோ தேவஸ்ஸயித்தம் ஹரிகருடபிதா கல்பிதாரோஹவாஹ ஸ்வாபாவ்யஹ ஸ்வாத்மபவ்யஹ பிரதிஷிதசகுனிஹி பிரம்மசப்ரம்மதான்னஹ யோயம் தத்தே என்கிறார். முதலில் எந்த கருடன் எம்பெருமானை தாங்குகிறாரோ என்று சொன்னார். இது முதல்ல கருடனை பற்றிய சொல்லாக இந்த அர்த்தங்களை நாம் பார்ப்போம். யோயம் தத்தே, எந்த கருடன் எந்த எம்பெருமானை தாங்குகிறாரோ, ஏனயஸ்மை ஸ்வனிஷ்டம் வகனம் வரஹா அபி ஸ்பர்ஷிதா, எந்த ஒரு பகவானுக்கு தன்னை சுமத்தலாகிய, அந்த பகவானை சுமத்தலாகிய வரமும் கொடுக்கப்பட்டதோ, அதாவது ஒரு சமயம் கருடனுக்கும் எம்பெருமானுக்குமே போர் மூண்டதான். அந்த போரிலே கருடனுடைய வீரத்தை மெச்சின பகவான் என்ன பண்ணினான்? பகவானும் கருடனுக்கு வரம் கொடுத்தான், கருடனும் பகவானுக்கு வரம் கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வரம் கொடுக்கப்பட்டது? பகவானை சொல்கிறான், நீ என்னிடத்துல ஒரு வரம் கேட்கணும்னு கருடன் கேட்கிறான்.
அதற்கென்ன கேட்டால் போயிற்று. எம்பெருமான் கருடனை நீ எனக்கு ஒரு வரம் கொடுன்னு கேட்கிறான். என்ன வரம் கொடுக்கணும்? நீ எனக்கு வாகனமாயிருக்கணும் அப்படின்னு வரம் கொடு என்று கருடாழ்வானை கேட்கிறான். சரி, அதே கொடுத்து விட்டான். ஆனால் கருடனும் ஒரு வரம் கேட்கிறான் பகவானிடத்தில். என்ன வரம் கேட்கிறான்? நான் உம்மை விட மேலாக இருக்க வேண்டும், உமக்கு மேலே நான் இருக்க வேண்டும் அப்படின்னு. வாகனமாக இருந்தால் கீழத்தானே இருக்க முடியும், மேலே இருக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். உடனே பகவான் என்ன பண்ணினான்? தன்னுடைய கொடியாக கருடனை கொண்டானான். கொடி என்கிறது மேலே தானே இருக்கும். அதனால்தான் தாசசகா வாகனம் ஆசனன் துவஜா என்று பகவான் கருட வாகனன் கருட கொடி உடையோன் என்று. இது கருடன் கேட்ட வரத்தின்படி பகவானுக்கு மேலே கொடியாக பறக்கிறான் கருடன் என்று இப்படியெல்லாம் புராணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் இங்கே சொல்லுகிறார். ஆக எம் தத்தே, எவனொருவனை, எந்த எம்பெருமானை கருடன் தாங்குகிறானோ, எந்த கருடனாலே வரமும் வாகனமாயிருப்பதாகிய வரமும் கொடுக்கப்பட்டதோ, அதுக்கு மேலே யஸ்மாத்யஸ்ய ஆகவஸ்ரீஹி, எந்த கருடனாலே பகவானுக்கு எல்லா போரிலும் வெற்றி கிடைக்கிறதோ, வெற்றி செல்வம் பகவானுக்கு கருடனாலே தான் கிடைக்கிறது என்று அப்படி ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார். அதே மாதிரி இந்த சப்தத்தை எம்பெருமானுக்கே வைத்து கொண்டால் எம் எம் தத்தே, எந்த எம்பெருமான் கருடனை கொடியாக கொண்டுள்ளானோ, அதுக்கு மேலே ஏனயஸ்மை ஸ்வனிஷ்டம் வரஹாபி, எம்பெருமானாலே கருடனுக்கு தன்னை சுமத்தல் என்கிற வரமும் அளிக்கப்பெற்றதோ, அதுக்கு மேலே எந்த எம்பெருமானாலே கருடனுக்கு போரிலே வெற்றி செல்வம் வருகிறதோ என்று ரெண்டு பேருக்கும் பொருந்தும்படியாக சொற்களை அமைத்து அருளி செய்தார் இந்த ஸ்லோகத்தை. ஆக இப்போ என்ன, ரெண்டு பேரும் அது எத்திரா, எந்த பகவானிடத்திலேயும் எந்த கருடனிடத்திலேயும் பஜனம் விதததி, பக்தியை கொள்ளுகிறார்களோ, அதனால் என்ன ஆகிறது அப்படின்னா இத்தம் ஹரி கருடபிதா கல்பித, பகவான் கருடன் என்று வேற்றுமை கொள்ளப்பட்டிருக்கிறது. உண்மையிலே பார்த்தால் பகவான் வேறு கருடன் வேறு அல்லர், அவ ரெண்டு பேரும் ஒத்தர் தான். என்ன, ஆரோக வாகஸ்வாபாவியா, ஒருத்தனுக்கு ஏறுதல் என்கிறதும் இன்னொருத்தனுக்கு சுமத்தல் என்கிறதும் அது சுபாவமாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சுவாத்மபவ்யா, அதனால் தானே கருடனாக இருக்கிறான், கருடன் பகவானே கருடனாக இருக்கிறான், கருடனே பகவானாக இருக்கிறான். சகுனிஹி சஹா தேவஹா, அப்படி கருட வடிவில் இருக்கக்கூடிய பகவான் நகா நமக்கு பிரம்மசப்ரம்மதாம் பிரதிசது, பகவான் பிரம்மத்தினுடைய அருகிலே கூடியிருத்தல் என்கிறதை நமக்கு கொடுக்கட்டும், பிரம்மத்தோடு நெருங்கி இருத்தலை நமக்கு கொடுக்கட்டும். பகவான் வேறு கருடன் வேறு அல்ல, ரெண்டும் ஒன்று தான், ஒருத்தரே தான். ஆனால் அவனே தன்னை இரு பகுதிகளாக ஆக்கி கொண்டு ஒருத்தன் தன்னை சுமப்பது போலவும் தான் அவனாலே சுமக்கப்படுபவன் போலவும் இப்படியெல்லாம் ஆக்கி கொண்டான் என்று இப்படியாக ஓர் அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்தார். அதற்கு மேலே அடுத்தபடியாக 5வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கருட பகவானுடைய பெருமையை வேறு ஒரு விதமாக தெரிவிக்கிறார். இதில் என்ன தெரிவிக்கிறார்? 1, 2, 3, 4, 5 என்கிற எண்ணிக்கையெல்லாம் வைத்து 100, 1000, கோடி என்கிற வரைக்கும் எண்ணிக்கையை வைத்து கருட பகவானுடைய பெருமையை தெரிவிக்கிறார். ஏகோ விஷ்ணு த்விதீயஸ்திரிச்சதுர விதிதம் பஞ்சவர்ணீ ரகசியம் ஷாட்குண்யஸ்மேர சப்தஸ்வர கதிஹி அணிமாத்யஷ்டசம்பத்னவாத்மா தேவோ தர்வீகராரிர் தசசதநயனாராதி சாஹஸ்ரலக்ஷே விக்ரீடத் பக்ஷகோட்டிர் விகடேது பயம் வீதசங்கியோதயோனஹ. ஏகோ விஷ்ணு, ஏகோ விஷ்ணு என்னால் ஒப்பற்றவனான ஒரு விஷ்ணு, அவன் த்விதீயா, 2 உருவம் கொண்டான். அதாவது கருடவன் உருவம், தன்னுடைய இயற்கையான உருவம் கருட உருவம், ரெண்டும் கொண்டான். அதுக்கு மேலே அப்படி கொண்டான் என்பது திரிச்சதுர விதித்தம், ஒரு 3-4 பேருக்குத்தான் அந்த உண்மை தெரியும், அது மற்றவாளுக்கெல்லாம் தெரியாது. அந்த கருடனுடைய மந்திரம் எப்படிப்பட்டதுன்னா 5 எழுத்துக்களை கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறதா. பஞ்சவர்ணீ ரகசியம், 5 எழுத்துக்களை கொண்டதாக இருக்கிறது. அதுக்கு மேலே ஷாட்குண்யம், ஷாட்குண்யம் என்னால் ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்று சொல்லப்படுகிறார். 6 குணங்களாலே 6 குணங்களோடு கூடியவராயிருக்கிறார்.
அதுக்கு மேல் ஷாட்குண்யஸ்மேர சப்தஸ்வர கதிஹி. சப்தஸ்வரம் என்னால் 7 ஸ்வரங்கள் கூடையதான சாமவேதத்திற்கு இவர்தான் அதிபதி. சாமவேதத்தாலே இவர் சொல்லப்படுகிறார் என்று அவரை சொல்லுகிறார். 7 ஸ்வரங்கள் என்னால் நிஷாதம், ரிஷபம், காந்தாரன், ஷட்ஜம், மத்தியமம், தைவதம், பஞ்சமம் என்று ஸ்வரங்கள் 7ஆக சொல்லப்பட்டிருக்கின்றன அல்லவா? அதனால் அது சொல்கிற சப்தஸ்வர கதிஹி, 7 ஸ்வரங்களை உடைய சாமவேதத்திலே இவர் இருக்கிறார். அதுக்கு மேலே அணிமாதி அஷ்டசம்பத்து, அணிமா, மகிமா, லகிமா, கரிமா இல்லை அஷ்டசித்தின்னு சொல்லியிருக்கா. அதாவது அதுக்கு மேலே வசித்துவம், ஐஸ்வர்யம், பிராப்திகி, பிராகாமியம் என்று 8 சித்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அணிமா என்றால் சரீரத்தை சிறியதாக்குதல், மகிமா என்னால் சரீரத்தை பெரியதாக்குதல், லகிமா என்னால் உடலை மிகவும் லேசாக ஆக்குதல், கரிமா என்னால் பிறரால் தூக்க முடியாதபடி கனமாக்குதல், வசித்துவம் என்னால் மற்றவர்கள் அனைவரையும் தன்னுடைய வசத்திலே கொண்டு வருவதல், ஐஸ்வர்யம் எல்லாருக்கும் தலைவனாக இருத்தல், பிராப்திகி என்னால் நினைத்ததை பெறுதல், பிராகாமியம் நினைத்த விடத்திற்கெல்லாம் செல்லுதல். இதெல்லாம் அந்த அஷ்டசித்திகள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அஷ்டசித்தியை அடையும் பொருட்டு கூட என்ன பண்ணணும்னா இவரைத்தான் நாம் உபாசிக்கணுமா. ஆஹா, அஷ்டசம்பத்து, அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் உடையவராய். அப்புறம் நவ ஆத்மா, இடத்துல நவ என்கிறது 9ஐ குறிக்கிறார் போல இருந்தாலும் அது புதிய என்கிற அர்த்தத்திலே நவ ஆத்மா, புதிய திருமேனியை உடையவராய் இருக்கிறார். அதற்கு மேலே தசசத நயன, தசை என்னால் 10, சத என்னால் 100, அப்போ 10 100 1000 கண்களை உடையவன் இந்திரன். அந்த இந்திரனுக்கு அராதி சஹஸ்ர, இப்போ எல்லாம் வந்துடுத்து பாருங்கள், 1லேருந்து 10 வரைக்கும் சொல்லி 100 1000, அதாவது ஆயிரக்கணக்கான அவனுடைய விரோதிகளை அவர்களையெல்லாம் அழிக்கிறார் இவர். லக்ஷே விக்ரீடத்து, அப்படியே வாழட்டு விளையாட்டாக அவர்களை அழிக்கிறார். அதுக்கு மேலே பக்ஷகோட்டிஹி, பக்ஷகோட்டினா சிறகுகளின் முனைன்னு அர்த்தம். கோட்டி என்கிற அந்த எண்ணிக்கையும் வந்து விட்டது. வீத சங்கிய, எண்ணற்ற உதயா, தோற்றங்களை உடையவராய் இருக்கிறார் என்று இவருக்கு அவ்வளவு பெருமை. அதுக்கு மேலே தர்வீகரஹரிஹி என்னால் சர்ப்பங்களுக்கு பகைவர். தர்வீகரம்னா பாம்புக்கு பேர். அந்த பாம்புக்கு இவர் கருடன் விரோதி, எப்பொழுதுமே அது இயற்கையான விரோதி. அப்படிப்பட்ட தேவஹா கருடஹா, அவர் என்ன பண்ணணும் நமக்கு, நபயம் விகடது நகாபயம் விகடயதூஹு, நம்முடைய பாபங்களை அவர் போக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த தம்முடைய சாமர்த்தியமெல்லாம் காட்டுகிறார். என்னன்னா 1லிருந்து 10 100 1000 லட்சம் கோட்டி அதுக்கு மேலே எண்ணிக்கையில் அடங்காதது எல்லாவற்றையும் சொல்கிறார். ஒரே ஒப்பற்ற ஒரு விஷ்ணு 2 உருவத்தை கொண்டிருக்கிறார். இவருடைய பெருமை 3-4 பேருக்குத்தான் தெரியும். கருட மந்திரம் 5 எழுத்துக்களை உடையது, 6 குணங்களை உடையவர் இவர். சப்தஸ்வரமான சாமவேதத்தில் 7 ஸ்வரத்தை உடைய சாமவேதத்தில் அடங்கியிருப்பவர். அஷ்ட சம்பத்திகளை உடையவர், நவாத்மா. அதுக்கு மேலே தசசத நயன என்று சொன்ன இந்திரனுடைய அராதி சாஹஸ்ர லக்ஷே, ஆயிரக்கணக்கான விரோதிகளை அழிப்பவர். லக்ஷேன்னு சொன்னபடியினால லட்சமும் வந்து விட்டது. பக்ஷ கோட்டிஹி என்று சொன்னபடியினால கோட்டியும் வந்து விட்டது. இப்படிப்பட்ட கருடாழ்வான் என்னுடைய பயங்களை போக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.